Hi friends, good morning. Okay, இன்னைக்கு நம்ம cheesy garlic bread சமைக்க போறோம். காலை breakfastக்கு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் நான் பாக்கி ஆஃப் பாய்க்கிறேன். பாக்கி bread அப்படி உங்கள்கிட்ட இந்த பாக்கி bread இல்லைனாக்கா நீங்கள் ஸ்லைஸ் bread கூட வெட்டு ரொட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். cheesy garlic bread செய்கிறதுக்கு 1 tablespoon butter எடுத்துங்க. salt தேவையான உப்பு, black pepper and parsley. அப்படின்ட்டு parsley இல்லைனாக்கா நீங்கள் oregano கூட யூஸ் பண்ணலாம். garlic நான் ஒரு 5 பல்லு எடுத்திருக்கேன். 5 பல்லு நல்லா மின்ச் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி வீட்டில் யாரும் மின்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு garlic சாப்பிட கஷ்டப்பட்டாங்கனாக்கா நீங்கள் அதை பேஸ்ட்டாக கூட செஞ்சு யூஸ் பண்ணலாம். mozzarella cheese 1 cup எடுத்துக்கங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாம் ஜாமான் எடுத்துச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம பாக்கி பிரெட் இருக்குல்ல அதை 2ஆக வெட்டிக்குவோம் இந்த மாதிரி. ஸோ ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வெட்டிச்சுக்குவோம். பட்டர் எடுத்துங்க, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். பந்தன பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்படி வீட்டில் பூண்டு சாப்பிட்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கனாக்கா அந்த பூண்டை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். black pepper 1/2 teaspoon, salt 1/2 teaspoon, parsley 1/2 teaspoon. சால்ட் வந்து பார்த்து போடுங்க. அப்படி உங்களுக்கு பட்டரில் வந்து சால்ட் இருந்துச்சுனாக்கா சால்ட் வந்து போட வேணாம், அதே கரெக்டாக இருக்கும் பட்டரில் உள்ள சால்ட்டு. அப்படி அன்சால்ட்டட் பட்டர்னாக்கா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணலாம், இல்லைனாக்கா ரொம்ப உப்பு அதிகமாகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக செய்வோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கே பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, நல்லா அழகாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்வோன்னாக்கா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ ரெண்டு பிரெட்க்கும் 2 பீஸ் பிரெட்க்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. 1 டேபிள்ஸ்பூன் பட்டரில் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிரெட் எடுத்து இப்போ பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீஸை வந்து mozzarella சீஸை வந்து பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு விடுவோம். நான் ஒரு ஸ்மால் 1 cup எடுத்துருக்கேன் mozzarella சீஸ். ஸோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போடுறதுக்கு, இந்த 2 பிரெட் ஸ்லைஸ்க்கும் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவோம். பேக் பண்ணலாம் 180 degrees for 5 minutes வச்சு பேக் பண்ணியிருப்போம். இப்போ பேக் பண்ணியாச்சு. நம்ம பிரெட் வந்து garlic பிரெட் வந்து வெளியாக்கியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட விஷ் பிரகாரம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணலாம், ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், ஸோ ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லைட்டாக ஒரு மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
ஸ்லைஸாக கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை எடுத்து பிளேட்டிங் பண்ணலாம். பிளேட் வச்சுட்டு இன்னொரு பிரெட்டும் அந்த பீஸும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். That's all. நம்மளுடைய cheesy garlic bread is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.